வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சமையல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன பொருள் தான் எள்ளு. ஆனா அந்த சின்ன எள்ளுக்குள்ள மறைந்திருக்கும் மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்தால் நீங்க ஆச்சரியப்படுவீர்கள். இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு என எந்த வகை எள்ளா இருந்தாலும் உடலுக்கு சக்தி, எலும்புகளுக்கு வலிமை, இதயத்திற்கு பாதுகாப்பு, சருமத்திற்கு பொலிவு என எண்ணற்ற நன்மைகளை வழங்குகிறது. இன்னைக்கு வீடியோல தினமும் எள்ளு சாப்பிட்டா உடல்ல நடக்கக்கூடிய 10 அற்புதமான மாற்றங்களை பற்றி விரிவா தெரிந்து கொள்ள போறீங்க. இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இறுதியில எள்ளை எப்படி சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். தினமும் எள்ளு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய அதிசயங்களை பார்க்கலாம். அதிசயம் 1, எலும்புகளை இரும்பு போல பலப்படுத்துறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் கால்சியம் மிகவும் அதிகமாக இருக்குது. அதாவது 100 கிராம் எள்ளில் பால் மற்றும் பல உணவுகளை விட அதிக அளவில் கால்சியம் இருக்குது. ஸோ பாலை விட எள்ளில் தான் அதிக அளவில் கால்சியம் இருக்குது. நீங்கள் கால்சியத்துக்காக தான் பால் குடிக்கிறீங்க, பால் பிடிக்காமல் குடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பாலை தவிர்த்துட்டு எள்ளை தினமும் உங்கள் உணவில் சேர்த்துக்கிறீங்க. எலும்பு பலம் அதிகரிக்கும், மூட்டு வலி குறையும், பல் ஆரோக்கியம் மேம்படும். ஸோ பல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, நீங்கள் நல்ல உணவுகளை கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கு பல் ஆரோக்கியம் ரொம்பவும் தேவை. ஸோ அந்த பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு எள்ளு பயன்படுது. வயதானவர்களுக்கு முக்கியமாக எள்ளு ஒரு சூப்பர் உணவாக இருக்குது. ஏன்னா வயது அதிகரிக்கும் போது எலும்புகளுடைய தேய்மானம் ஏற்படும். ஸோ எலும்புகள் பலவீனமாகும். ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானம் நோய் எல்லாம் ஏற்படும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. குறிப்பாக 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு அந்த மாதவிடாய் சுழற்சி ஸ்டாப் ஆகும். அதாவது நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைமில் அவங்களுக்கு எலும்புகள் சார்ந்த நோய்கள்லாம் வரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு எள்ளு ஒரு சூப்பர் உணவாக இருக்குது. கண்டிப்பாக 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் எள்ளை உணவில் எடுத்துக்கிறணும். அது மிகவும் ஆரோக்கியமானது. இரண்டாவது அதிசயம், உடலுக்கு குதிரை பலத்தை கொடுக்கக்கூடியது எள்ளு. எள்ளில் இருக்கக்கூடிய புரதம், நல்ல கொழுப்பு, இரும்புச்சத்து, மெக்னீசியம் இது எல்லாமே உடலுக்கு நீண்ட நேர சக்தியை வழங்குது. காலையில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த நாள் முழுக்க சோர்வு குறைந்து நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க. முக்கியமாக உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்க, விவசாயிகள், தொழிலாளர்கள், அப்புறம் விளையாட்டு வீரர்கள், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு இயற்கையான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக எள்ளு இருக்குது. மூன்றாவது அதிசயம், இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகை சொல்லக்கூடிய அனிமியாவை சரி பண்ணுறதுக்கு எள்ளு பயன்படுது. ஸோ இரும்பு சத்து குறைவால் தான் இரத்த சோகையை ஏற்படுது, அதை சரி பண்ணுது. எள்ளில் அயன் ரொம்பவே இருக்குது. அயன் கூட காப்பரும் இருக்குது. இது இரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு பயன்படுது. இதனால் தலை சுற்றுதல் குறையும், பலவீனம் குறையும், உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ கருப்பு எள்ளில் இந்த சத்து அதிகமாகவே இருக்குது. வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு மிகவும் சிறந்தது, ஆரோக்கியமானது. முடிஞ்சால் கருப்பு எள்ளை வாங்கி நீங்கள் தினமும் உணவில் சேர்த்துக்கிறீங்க. அடுத்து 4வது அதிசயம், இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் இருக்கக்கூடிய அந்த நல்ல கொழுப்பு அமிலங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும். இதனால் கெட்ட கொழுப்பு LDL குறைய ஆரம்பிக்கும். நல்ல கொழுப்பு HDL கொழுப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. அடுத்து 5வது அதிசயம், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எள்ளு உதவுது. எள்ளில் மெக்னீசியம் நிறைஞ்சு இருக்குது. அதனால் இரத்த நாளங்களை தளர்க்கிறது. உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எள்ளு பயன்படுது. அதிகமான உப்பு உணவு சாப்பிட்றத தவிர்த்துட்டு எள்ளு உருண்டையை ஒரு நாளைக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு எள்ளு உருண்டையை எடுத்துகிட்டே வரும் பொழுது இரத்த அழுத்தம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு உதவும்.
அடுத்து 6வது அதிசயம், சருமத்தை இளமையா வச்சுக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளுல விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாவே இருக்குது. இது இருக்கிறதுனால வயதானவர்களுக்கு வரக்கூடிய முகச் சுருக்கங்களை தாமதப்படுத்துறதுக்கு பயன்படுது. சருமத்தை மென்மையாக்குறதுக்கு பயன்படுது. இயற்கையான ஒரு பளபளப்பை கொடுக்கறதுக்கு எள்ளு பயன்படுது. தினமும் சிறிதளவுல எள்ளை சாப்பிட்டுட்டு வந்தா சருமம் ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து 7வது அதிசயம், முடி உதிர்வை குறைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளுல ஜிங்க், அயன், விட்டமின் பி இது எல்லாமே இருக்குது. இது இருக்கிறதுனால முடி வளர்ச்சிக்கு இந்த விட்டமின்ஸ்கள் உதவுது. இதனால முடி வேர்கள் பலப்படுத்தப்படுகிறது. முடி உதிர்தல் குறையுது. முன்கூட்டியே நரைக்கும்ல இளநரை, அந்த இளநரையெல்லாம் தாமதமாக்கப்படுது. முக்கியமா வயதானவர்களுக்கு வரக்கூடிய அந்த வயது சார்ந்த நரையுமே தாமதமாக்குறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளு மற்றும் வெல்லம் இருக்குல்ல, அதை ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றது இன்னுமே சிறப்பான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்து 8வது அதிசயம், செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளுல அதிக அளவுல நார்ச்சத்துக்கள் இருக்குது. இதனால மலச்சிக்கல் குறையும். குடலுடைய இயக்கம் சீராக இயங்கும். செரிமானம் மேம்படும். குறிப்பா வயதானவர்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். ஸோ எள்ளை எடுத்துட்டே இருந்தா மலச்சிக்கல் பிரச்சனையும் சரியாயிரும். அடுத்து 9வது அதிசயம், பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறப்பான உணவா எள்ளு இருக்குது. பெண்களுக்கு எள்ளு ஒரு அருமையான உணவுங்க. ஏன்னா இதுல கால்சியம் இருக்குது, இரும்புச்சத்து இருக்கு, நல்ல கொழுப்புகள் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து உங்களுடைய ஹார்மோன்களை சமநிலையில வச்சு பராமரிக்கிறதுக்கு உதவுது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலை இல்லை. இதனால பிசிஓடி, தைராய்டு, அதுக்கப்புறம் உடல் பருமன், ஒபிசிட்டி இது எல்லாமே வருது. ஸோ அப்படி இருக்கிற பெண்கள் ரெகுலராக எள்ளை சாப்பிட்டுட்டு வந்தால் அவங்களுடைய ஹார்மோன் பேலன்ஸ் ஆக்கப்படும். ஸோ இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான் சில பிரச்சனைகள் ஏற்படுது. முக்கியமாக மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த பலவீனத்தை குறைக்கிறதுக்கும் எள்ளு பயன்படுது. ஸோ பெண்களுக்கு இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதமாக எள்ளு இருக்குது. ஸோ எள்ளை டெய்லியும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 10வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் இருக்கக்கூடிய பல்வேறு தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துது. இதனால அடிக்கடி சளி வருவது குறையும். உடல் பாதுகாப்பு திறன் மேம்படும். உடல் புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த எள்ளை சரியான முறையில் சாப்பிட்டா தான் முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி சாப்பிட்லான்னா, மெத்தட் 1 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை வறுத்து எடுத்துக்கிறணும். அதாவது 1 மாதத்திற்கு தேவையான எள்ளை நீங்கள் வறுத்து ஒரு டப்பாவில் அடைச்சிட்டு டெய்லியும் 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளை வாயில் போட்டு அப்படியே மென்றுங்க. அடுத்து இன்னொரு மெத்தட் என்னென்னா, எள்ளு ப்ளஸ் கொஞ்சோண்டு வெல்லம் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்ற இந்த காம்பினேஷன் இன்னுமே நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்து 3வது மெத்தட் என்னென்னா, எள்ளை பொடி செஞ்சு வறுத்து அதை பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் சேகரித்து வச்சுட்டு டெய்லி நீங்கள் சாப்பிடக்கூடிய சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு பவுடரை ஆட் பண்ணி நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் வேறு லெவலில் மாறிடும். ஸோ அந்த அளவுக்கு அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது எள்ளு பவுட்ரு. அடுத்து 4வது மெத்தட் என்னென்னா, இதெல்லாம் எனக்கு செய்யறதுக்கு டைமே இல்லைங்க அப்படின்னா, எள்ளு உருண்டை கடைகளில் விற்கிதுல, அதை ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கிறோங்க வாரத்துக்கு 1. ஸோ டெய்லி ஒரு எள்ளு உருண்டையை சாப்பிட்டுட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிடலாம். அடுத்து எள்ளை உணவில் சாலடு, ஸ்மூத்தி, சட்னி, எள்ளு சட்னி இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடலாம். எள்ளு சட்னிலாம் வாரத்துக்கு 3 முறை 4 முறை வச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உணவில் எள்ளை எடுத்துக்கிறணும். ஒரு நாளைக்கு எள்ளு எவ்வளோ சாப்பிடணும்னா, பொதுவாக 1 முதல் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கிறலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூனே போதும். தினமும் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கிட்டாவே போதும். அதற்கு மேலே வேணால் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா வயிறு உபசம், கலோரி அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ அளவோடு எடுத்துக்கிட்டால் தான் அது நம்மளுக்கு மருந்தாக வேலை செய்யும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சு கொடுக்கும். யாரெல்லாம் எள்ளை ரொம்ப கவனமாக எடுக்கணும்னா, எள்ளு சாப்பிட்டால் அலர்ஜி ஆகுங்கிறவங்க நீங்கள் கவனமாக எடுக்கணும். இல்லைனா மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுத்துக்கிறங்க. அடுத்து சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனை பெற்றுட்டு எள்ளு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, நம்ம சமையலறையில் இருக்கும் சிறிய எள்ளு ஆனால் ஒரு சாதாரண உணவு கிடையாது. அது பலவிதமான நன்மைகளையும் ஆரோக்கியங்களையும் கொடுக்கக்கூடியது.
தினமும் அளவோடு உணவுல எள்ள பயன்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.